மோசே மலைமேலிருந்து 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கல்பலகைகளை இறங்கி வந்தார். ஆனால் கீழே வந்ததும் இஸ்ரவேல் மக்கள் தங்க காளை செய்து வழிபடுவது பார்த்ததும் மோசேக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆவேசமான முகம். கோபத்தில் அந்த கல்பலகைகளை உடைத்தார். அதுக்கு பிறகு தேவன் மோசேவிடம் சொன்னார், மோசே, நீ 2 புதிய கல்பலகைகளை வெட்டி எடு. நான் முன்னாடி எழுதியிருந்த வார்த்தைகளை மீண்டும் எழுதுவேன். காலையிலேயே சினாய் மலையை ஏறி வா. மோசே காலையிலேயே எழுந்து 2 பெரிய கல்பலகைகளை எடுத்துக்கொண்டு சினாய் மலையை ஏறினார். பனி சூழ்ந்த மலை. அங்கே தேவன் மேகத்தில் வந்து அவரோட அருகே நின்றார். தேவன் தன்னுடைய பெயரையும் தன் குணங்களையும் அறிவித்தார். தேவன் கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பொறுமையுள்ளவர், அன்பும் உண்மையும் நிறைந்தவர், சிவப்பு நிற இதயம். மோசே தரையில் விழுந்து வணங்கி, கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னிக்கவும், எங்களை உமது ஜனமாக ஏற்றுக்கொள்ளவும் என்று பிரார்த்தித்தார். அப்புறம் தேவன் மோசேவுடன் உடன்படிக்கை செய்தார். நான் உனக்கு முன்பாக அற்புதங்களைச் செய்வேன். நீ என் கட்டளைகளை கடைபிடி. வேறொருவரின் தேவன்களை வழிபடாதே. மோசே அங்கே 40 நாட்கள் 40 இரவுகள் இருந்தார். அப்போது அவர் உணவும் தண்ணீரும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். தேவன் அந்த 2 புதிய கல்பலகைகளில் 10 கட்டளைகளை மீண்டும் எழுதினார். எழுதுதல். மோசே மலையிலிருந்து இறங்கும்போது அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. ஒளி வீசும் நட்சத்திரம். ஏனென்றால் அவர் தேவனோட பேசினாரே. மக்கள் அதை பார்த்து பயந்தார்கள். அதனால் மோசே பேசும்போது முகத்தை மூடிக்கொண்டார். ஆனால் தேவனோட பேசும்போது மட்டும் முகத்தை திறந்தார். இந்த கதை நமக்கு சொல்லுவது, நாம் தவறு செய்தாலும் மனந்திரும்பினால் தேவன் மீண்டும் மன்னித்து புதிய வாய்ப்பை கொடுக்கிறார். கூப்பிய கைகள்.